அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவோட சிறப்புகள்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு சூறாவாக இருக்குது, அதிக சிறப்புகள் கொண்ட சூறாவாகவும் இருக்குது. சூரத்துல் ஃபாத்திஹா தான் குரானோட முதல் அத்தியாயமாக இருக்குது. அல் ஃபாத்திஹா அப்படின்னா திறப்பது அப்படிங்கிறது அர்த்தம். இதில் 7 வசனங்கள் கொண்டதாக இது இருக்குது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஒன்றா அமர்ந்திருக்காங்க. அப்போ அவங்க மேலேருந்து ஒரு சத்தம் வர்றதை பார்க்குறாங்க. அப்போ வானத்தை அண்ணாந்து பார்த்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இதோ வானத்தில் இது வரைக்கும் திறக்கப்படாத ஒரு கதவு இப்போ தான் திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கதவு வழியாக ஒரு வானவர் இறங்கி வராங்க. அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இதோ இப்போ தான் இந்த வானவர் பூமிக்கு வந்திருக்காங்க, இதுக்கு முன்னாடி அவங்க பூமிக்கு வந்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வானவர் சலாம் சொல்லிட்டு, உங்களுக்கு முன்னாடி எந்த இறை தூதருக்கும் வழங்கப்படாத ஒரு ஒளிச்சுடர் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற நற்செய்தியை பெற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அல் ஃபாத்திஹா அத்தியாயமும் அல் பக்கரா அத்தியாயத்தோட இறுதி வசனங்கள் தான் அவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூறாவை குரானோட அன்னைன்னு சிறப்பித்து சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் தஆலா குரானில் இதோட முக்கியத்துவத்தை உணர்த்துறதுக்காக மகத்தான குரான் அப்படின்னு சிறப்பித்து சொல்லியிருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல் குர்ஆனினுடைய அன்னை எனப்படுகின்ற அல் ஃபாத்திஹாவை ஓதாமல் தொழுபவரோட தொழுகை குறை உள்ளதாகும், அத்தொழுகை நிறைவு பெறாது. தொழுகையில் ஓதுவதை எனக்கும் எனது அடியானுக்கும் மத்தியில் பங்கிட்டுள்ளேன், என் அடியான் கேட்டவை அவனுக்கு உண்டு அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்னை என் அடியான் புகழ்ந்து விட்டான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அவன் அர் ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது என் அடியான் என்னை பாராட்ட வேண்டிய விதத்தில் பாராட்டி விட்டான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மாலிக்கி யௌமித்தீன் அப்படின்னு சொல்லும்போது என்னை கௌரவப்படுத்த வேண்டிய விதத்தில் கௌரவப்படுத்தி விட்டான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இதுதான் எனக்கும் எனது அடியானுக்கும் இடையே உள்ள உறவாகும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது என் அடியானின் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். முழு குர்ஆனோட செய்தியுமே இந்த 7 வசனங்களே அடங்கிருச்சு. இது ஷிஃபாவாகவும் இருக்குது. நோய், துயரம், பயம்னு எல்லாவற்றிலிருந்தும் நம்மளுக்கு மனசுக்கு நிம்மதியை ஏற்படுத்துது. எனவே அதிகமாக அல்ஹம்து சூராவை ஓதி வர எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.